நீ துணி காயப்போட வந்திருக்கியா? அவடே இந்த ஜென்மத்துக்கு கொண்டாட முடியாது. இந்த பாரு, நம்ம இடம் அங்க இருக்கு. நீ அவங்க இடத்துல போய் துணி காய போட்டுட்டு இருக்க. உங்களுக்கு தெரியுமா இது அவங்க இடம்னு? இது பொது இடம். நம்மளுக்கும் சொந்தம், அவங்களுக்கும் சொந்தம். யார் சொன்னா? நீ டாக்குமெண்ட் பார்த்தியா? இந்த செவரோட நம்ம இடம் முடிஞ்சு போச்சு. இது அவங்களோட இடம். அவங்க இடத்துல வந்து துணியை காயப்பட்டு பிரச்சனை பண்ணினா அப்புறம் செவர் கட்டிடுவாங்க, காத்து கூட உள்ள வராது. அவங்களுக்கே தெரியலனாலும் நீங்க போய் சொல்லி கொடுத்துருவீங்க போல இருக்கு. நான் நியாயத்தை தானே சொன்னேன். ஓ, செல்லமாக்கா காத்து வீசுது போல இருக்கு. நீ வாடா, நம்ம போலாம். என்ன முதா, என்னாச்சு? பாருங்க. சரி, நீங்க ஏறு. என்ன மணியரசு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். குழந்தைங்க கூட நல்லா ஒட்டிக்கிச்சு போல இருக்கு. ஆமா, வீட்டில் இருந்தா என் கூட தான் ஒட்டிக்கிட்டு இருப்பான். நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. நீங்க துணியை கொஞ்சம் ஓரமா காய போட்டீங்கன்னா அமுதாவும் துணியை காய போட்டுருவா. இதுல தப்பா எடுத்துக்கலாம் ஒண்ணுமே இல்லை. இது உங்களோட இடம் தான். கவிதா, நீ முதல்ல துணியை போய் மாடியில் காயப்போடு. போ, என்ன பாக்குற? போ. வந்துட்டார காந்திக்கு மறுபிறவி. சரி, உங்க ஆபீஸ்ல ஏதோ ஸ்ட்ரைக்குன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு? வழக்கமா செல்லம்மாவுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த தடவை அதே மாதிரி கொடுத்தாங்க. ஆனா செல்லம்மா அதில் ஜெயிச்சிட்டாங்க. அக்காவை கேட்டதா சொல்லுங்க. நான் வரேன். ஒரு நிமிஷம். குழந்தைய கொஞ்சம் என்கிட்ட கொடுக்குறீங்களா? இதுல என்ன இருக்கு, எடுத்துங்க. என்னடா செல்லம், என்ன? இங்க வாங்க, கொஞ்சம் இரு. நீங்க மட்டும் எதுக்கு? வாங்க. அமுதா, அமுதா, என்ன அமுதா? அமுதா, 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 என்னாச்சு உனக்கு? ஒரு முக்கியமான விஷயம் அவசரமா போடணும் தானே சொன்னீங்க. அங்க நின்னுட்டு குழந்தை கொஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதுல என்ன தப்பு இருக்கு? காலத்துக்கு ரெண்டு குடும்பமும் பக்கத்து பக்கத்துல தான் வாழணும்னு முடிவாயிடுச்சு. இதுல ஒருத்தர் மூஞ்சி திருப்பிட்டு போக முடியுமா? அதுக்காக என்ன பத்தி கவலைப்படாம அவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு அந்த குழந்தை கொஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏய், என்னடி என்னமோ என் பிள்ளைய குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க? அவன் குழந்தைய தானே எடுத்து கொஞ்சனா, என்னமோ அந்த பொண்ணை எடுத்து கொஞ்சற மாதிரி இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? பாத்தீங்களா எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்கன்னு? பாத்தீங்களா? அம்மா, ஏமா பிரச்சனை பண்ற? கொஞ்சம் சும்மா இருமா. நீ சும்மா இருடா. இவன் நடந்துக்கிறது அசிங்கம் இல்லையா? நான் பேசுறது மட்டும் தான் அசிங்கமா? நான் என்ன அசிங்கமா நடந்துக்கிட்டேன்? பின்ன நீ நடந்துக்கிறதுல எப்படி இருக்கு? என் மகனை நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? அவன் புருஷனா இல்ல கொத்தடிமையா?
என்னமோ பக்கத்து வீட்டுல பாக்காதீங்க, எடுத்த வீட்டுல பேசாதீங்க, அங்க நிக்காதீங்க, இங்க உட்காராதீங்க, என்னமோ அதிகாரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இங்க இருக்க. யாரும் அதிகாரம் பண்ணல. உங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட பேச நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா? சரிடி, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு மேல உனக்கு அப்படி என்ன கோவம், அத சொல்லு. சொல்லுடி. பதில் சொல்றாளா பாரு. எனக்கு யார் மேலயும் எந்த கோவமும் இல்ல, எந்த வெறுப்பும் இல்ல. என்ன விடுங்க. அமுதா, அம்மா. ஏய் சும்மாடா, எல்லாம் எனக்கு தெரியும். இந்த அமுதாவுக்கும் அந்த மணியரசுக்கும் என்ன பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியும். அம்மா, தயவு செஞ்சு அந்த பிரச்சனையை பத்தி மட்டும் பேசாத. அமுதா இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பத்தி பேசி அமுதா மனசை வேதனைப்படுத்தின, அப்புறம் இந்த வீட்டை நான் வந்த விலைக்கு வித்துட்டு போயிடுவேன். இவங்க வீடு தான் பக்கத்துல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டை நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். நீ வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? அட பாவி, அப்படியே பொண்டாட்டி தாசனாவே மாறிட்டானே. என்ன பேச்சு பேசுறான்? அமுதா, இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அம்மா படிக்காத பட்டிக்காடு ஏதோ சொல்லிட்டாங்க. இனிமேல் இது விஷயமா உங்ககிட்ட அவங்க பேச மாட்டாங்க. நான் ஏதோ எதாச்சியா மணியரசை பார்த்தேன், அந்த குழந்தைய கொஞ்சினேன். நான் பண்ணது தப்புன்னா என்னை மன்னிச்சிடு. என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. இல்லங்க, இல்ல, தேவையில்லாம நான் உங்க மேல கோவத்தை காமிச்சிட்டேன். இல்ல, நான் பண்ணதான் தப்பு. என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. இல்ல, நான் என் வெறுப்பு உங்க மேல காமிச்சிருக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. ஏய், எதுக்கு தேவையில்லாம இப்ப இவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? உனக்கு இருக்கிற நல்ல மனசு இவளுக்கு இருக்கா? அது இல்லாதனால தானே இப்படி நோகடிச்சுக்கிட்டு இருக்கா. என்னம்மா சொல்ற? பின்ன என்னடா, மணியரசு கிட்ட நீ பேசினதுக்காகவா இப்படி வரைச்சிட்டு நிக்கிறா? இல்லடா, அந்த குழந்தைய நீ கொஞ்சன இல்ல, அது பிடிக்காம தான் இப்படி நிக்கிறா. இவளுக்கு குழந்தைன்னாவே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. ஏய், நான் ஒன்னும் சும்மா சொல்லல, உனக்குன்னு இல்ல, உன் வம்சத்துக்கே குழந்தை ராசி இல்லன்னு தோணுது. அம்மா சும்மா இருடா. உன் அண்ணனுக்கு மட்டும் என்ன கல்யாணம் ஆன உடனேவா குழந்தை பிறந்துருச்சு? கல்யாணமாய் 10 வருஷத்துக்கு அப்புறம் தானே செல்லம்மாவுக்கு குழந்தை பிறந்தது. ஐயோ, இப்ப எதுக்கு தேவையில்லாம அண்ணிய பத்தி பேசுறீங்க? உன் அண்ணியும் இழுக்கல, நொன்னியும் இழுக்கல. இப்ப நேரடியா உன்கிட்ட கேக்குறேன், பதில் சொல்லு. மனசுல சுத்தம் இருந்தா தாண்டி வாழ்க்கை சுகமா இருக்கும். உனக்கு குழந்தைன்னாவே பிடிக்காது போல இருக்கு. நீ வாந்தி எடுத்தப்போ அது கர்ப்ப வாந்தின்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? பாவி பாவி, என்கிட்ட உண்மையை சொல்லாம என்னை எப்படி தவிக்க விட்டுட்டேன். நான் என்ன 10 குழந்தைய பெற்றிருக்கேனா? அது கர்ப்ப வந்தியா பித்த வந்தியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? அன்னைக்கு எனக்கு எந்த பிடியும் இல்லாம இருந்துச்சு, அதனாலதான் என்னால சொல்ல முடியல. அது தப்பா? சும்மா எப்ப பார்த்தாலும் குழந்தை குழந்தைனே பேசிட்டு இருக்கீங்க. உனக்கு நிஜமாவே குழந்தைன்னா ஆகாதுன்னு நினைக்கிறேன். இல்லன்னா அது பித்த வாந்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வேதனைப்பட்டு அழுது இருப்ப. சொல்ல போனா கல்யாணமாய் 1 வருஷம் ஆகுதே, இன்னும் நமக்கு குழந்தை உண்டாகலையேன்னு நீ இல்லடி போய் டாக்டரை பாத்துருப்ப. என்னங்க டாக்டர் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க? ஏன்டா டாக்டர் போய் பார்த்தா என்ன தப்பு? நான் நல்லதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லம்மா, உன் மேல எந்த தப்பும் இல்ல. அப்போ நான் தப்பா சொல்லிட்டு இருக்கேனா? இல்ல அமுதா, உன் மேல எந்த தப்பும் இல்ல. டாக்டர் எல்லாம் போய் பார்க்க வேண்டாம்னு சொல்லுங்க. அம்மா, ஏய் போய் பார்க்க சொல்லுடா. இல்ல அமுதா, பொதுவா கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது, குழந்தை இல்ல, டாக்டர் போய் பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லையே. அப்படி கேளுடா என் சிங்க குட்டி. ஆமா, சிங்கக்குட்டி, நரிக்குட்டி, எலிக்குட்டின்னு இவர் ஒரு மிருகமாவே பாருங்க. முதல்ல அவர் ஒரு மனுஷனா பார்க்க கத்துக்கங்க. இப்ப என்ன அவசரம்னு நினைச்சேன். சரி, நாளைக்கே டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கிறேன். போதுமா? அத முதல்ல செய்ய சொல்லு. சரி சரி, நாளைக்கு நம்ம போலாம். நீங்க எதுக்கு? நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க வேணா பாருங்க, டாக்டர் திட்ட தான் போறாங்க. கல்யாணமாய் 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள குழந்தை இருக்குன்னு கேட்பாங்க. டாக்டர் அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா மாமியார் காரி, அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். நாளைக்கே நீயும் நானும் போய் டாக்டரை பாக்குறோம். நீங்க எதுக்கு? நான் மட்டும் தனியா போய் பார்த்துட்டு வரேன். அம்மா கூட்டிட்டு போ அமுதா. இல்லங்க, உங்க அம்மா வந்தாங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. நான் தனியா போறேன். இல்ல அமுதா,
அம்மாவை கூட்டிட்டு போனீங்கன்னா உனக்கு உதவியா இருக்கும். இப்ப நீ சொன்னல நான் என்ன 10 குழந்தை பெத்தவளான்னு, அவங்க குழந்தை பெத்தவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்கள கூட்டிட்டு போனீங்கன்னா உனக்கு உதவியா இருக்கும். கூட்டிட்டு போ. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. அம்மா போட, என்னமோ செஞ்சு தொலை. இவங்க 2 பேரை வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. வாமா வா பார்த்து. மாமா, அக்காவுக்கு என்னாச்சு? அவளுக்கு ஒண்ணும் இல்ல, உள்ள கூப்பிட்டு போமா, உள்ள கூப்பிட்டு போ. அண்ணே, அண்ணி எங்க இருந்து கூப்பிட்டு வரீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? எதுக்காக என் பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்க? அத்தை, முத்தழகியோட நிலைமை என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ராத்திரியில அவ தூங்குறதே இல்லை. நேத்து ராத்திரி மட்டும் 4-5 தடவை ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு ரத்தனா கட்டில் கீழே இருக்கா, தலைவணை கீழே இருக்கான்னு உளர ஆரம்பிச்சிட்டா. ஐயோ முருகா. அண்ணே, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையானே? நான் எதுக்குடா பொய் சொல்ல போறேன்? அதான் யாருக்கிட்டையும் சொல்லாம முத்தழிக்க டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனேன். டாக்டர் மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. சரிங்க மாமா, அக்காவுக்கு என்னதான் ஆச்சு? ரத்னாவே நினைச்சு மன அழுத்தத்தில் இருக்காளா அவ. இப்படியே போனா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என் பொண்ணும் போயிட்டா. இப்ப முத்தழிக்கு அண்ணே, கவலைப்படாதீங்கண்ணே. அண்ணி மன அழுத்தத்திலிருந்து கண்டிப்பா திரும்பி வருவாங்க. நீங்க எதையும் யோசிக்காம எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்கண்ணே. என்னடா பண்றது? இவளையே நினைச்சு நான் பிசினஸே சரியா பார்க்க முடியல. உண்மையை சொல்லணும்னா நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் டல் ஆயிடுச்சு. சரி விடுங்கண்ணே, அந்த கேஸ்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நம்ம வக்கீலை பார்த்து பேசிட்டு வாங்கண்ணே. இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டா வடமலை நீங்க தாக்கலைன்ற விஷயத்த பேப்பர்ல பெருசா விளம்பரப்படுத்திடலானே. என்னங்க என்னங்க என்னங்க, சத்தம் போடாதீங்க. ரத்னா இல்ல, ரத்னா இங்கதான் பெட்டுக்கடியில ஒளிஞ்சிருக்கா. வாங்க வாங்க, காமிக்கிறேன் வாங்க. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? வாங்க. என்னங்க, நேத்து ராத்திரி பூரா சொன்னேன்ல, நீங்க தான் நம்பவே மாட்டேன்றீங்க. வாங்க வந்து பாருங்க. அப்பா தான் வேணும்னு சொல்றா. வாங்க. என்ன சொல்ல அப்படி பாக்குற? சித்தப்பாவை பார்க்கணும்னு உன்னையும் தான் கேக்குறா. நீயும் வா, வந்து பாரு. அம்மா,
பாட்டி பாட்டின்னு உசுர் எடுக்கிறாமா. வாமா வள்ளிமே, என்ன பாக்குறப்பா? எல்லாரும் வாங்க. ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? யாருமே நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க. ரத்னா அங்க இருக்கா. நீங்க நம்பலனா பரவாயில்ல, நான் போய் என் பொண்ணு கிட்ட பேசி கொஞ்சம் விளையாடிக்கிறேன்.